மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 4 பேருக்கு தேவையான அளவு செய்யலாம். கறி 600 கிராம் நல்லா கழுவிட்டு குக்கரில் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு போட்டுருங்க. நல்லா பிழிஞ்சு போட்ட பிறகு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. உப்பு 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு எல்லாத்தையும் கலக்கிட்டு குக்கர் வச்சு 4 விசில் வந்தோடனே இறக்கிடுங்க. வெங்காயம் 150 கிராம் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கணும். 150 கிராம் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாய், 1/2 லெமன், புதினா 1 கைப்பிடி, இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம். ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. 400 கிராம் அரிசி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 20 நிமிஷம் ஊறட்டும். தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய் 2, லவங்கம் 4, 3 பட்டை, எண்ணெய் 100 கிராம். பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிடுங்க. கொஞ்சம் சூடு ஏறினோன்னே பட்டை, லவங்கம், ஏலக்காய் மூணுத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. நல்லா வதக்குங்க. பொன்னிறமாக வந்துடும். இஞ்சி பூண்டு அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போன பிறகு புதினாவை போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. வதங்கின பிறகு 2 பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், ரெண்டுத்தையும் சேர்த்து அதிலே போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. உப்பு சேர்த்துட்டு கலரிட்டு தயிர் போட்டுருங்க. 100 கிராம் தயிர் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. பாருங்கள், அடி பிடிக்காமல் இருக்குது. கொஞ்சம் சிம்மிலே வச்சு வதக்குங்க. இதெல்லாம் வதக்கிட்டு கறி வேக வச்சுருந்தேன் பாருங்கள், அதை அப்படியே தண்ணி இல்லாமல் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கறியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்ததுன்னா அது கறியில் நல்லா வதங்கிடும். அந்த எண்ணெயிலே மசாலாவில் வதங்கின பிறகு 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி, மொத்தம் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. 1/2 லெமன் அதிலே பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குதுன்னு நல்லா இதை மாதிரி கொதிச்சா தான் அரிசி சேர்க்க முடியும். கொதி நல்லா வந்துருச்சா, இதில் அரிசியை சேர்த்துருங்க. இப்போ கலந்துட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. வெந்துடும் சாப்பாடு. பக்கத்தில் ஒரு தோசைக்கல் போட்டு அது கொஞ்சம் சூடு ஏறின பிறகு நல்லா இதை கலரி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது கொஞ்சம் சுண்டட்டும். தம் போடுறதுக்கு இவ்வளோ தண்ணியில் போடக்கூடாது. அடி பிடிக்காமல் இருக்குது பாருங்கள். நல்லா கலரிட்டு அடி பிடிக்காமல் இருக்கணும். அப்புறமா தான் தம் போடணும். தண்ணிலாம் சுண்டிச்சு பாருங்கள். இப்போ தூக்கி தம் போட்டுடலாம். ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படி சிம்மில் விட்டுட்டு திறக்காமல் இன்னொரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள் எப்படி சாப்பாடு பாருங்கள், அடி பிடிக்காமல் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதை தான் எல்லாம் விரும்புவாங்க. அழிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க வேண்டான்ருவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, உதிரியாக இருக்கா. இதே மாதிரி மெத்தடில் செய்யுங்க, உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கும். கறி பாருங்கள், பெரிய பீஸ் போட்டால் பிடிக்காது பசங்களுக்கு. வீட்டில் சின்ன பீஸ் தான் வேணும்னுவாங்க. அதனால் நான் எப்போவுமே சின்ன பீஸ் தான் செய்வேன். முட்டை ஊச்சாச்சு, பச்சடிக்கு வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் போல் உப்பு போட்டு தயிர் பச்சடி ரெடி.
தட்டு எடுத்து பிரியாணி வச்சு தயிர் பச்சடி ஒரு முட்டை, அவ்வளோதான். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சீக்கிரமாக காலியாகிடும் சாப்பாடு. எப்போவுமே நான் சின்ன பீஸ் தான் போடுவேன், பெரிய பீஸ்லாம் போட மாட்டேன். ஏன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க பசங்க, சப்புன்னு இருக்குன்றான். இந்த பீஸ் போட்டால் நல்லாயிருக்கும், சாப்பாட்டில் ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், சாப்பாடு எல்லாம் காலி.